போர் பதற்றம் நிறைந்த மாநிலங்களில் இருந்து தமிழக மாணவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். ஏறக்குறைய இங்கிருந்து கல்வி பயில சென்ற உயர்கல்வி பெறுவதற்கு சென்ற மாணவர்கள் தோட்டக்கலை, அதுபடி மீன்வளம், அதே போன்று பார்த்தீங்கன்னா ஆடை வடிவமைப்பு, வேளாண்மை போன்ற தொழில்நுட்ப உயர்கல்விகளை பெறுவதற்காக சென்ற மாணவர்கள் காஷ்மீரில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட இந்த பதட்டமான சூழ்நிலையில் அவர்களாம் குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க, எங்களை காப்பாற்று, எங்களை அங்கேருந்து விடுச்சு வாங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லி. அதை கண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனே அதற்கு அவர்களுக்கு அங்கிருந்து இங்கிருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, புதுக்கோட்டை கூடுதல் அதிகாரியாக இருக்கின்ற நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரியை அங்கே அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய காஷ்மீர் நிர்வாகத்தோடு இணைந்து அதே போன்று மத்திய அரசுடைய இங்கிருந்து அங்கே இருக்கிறவர்களை எல்லாம் இங்கே அழைத்து வர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிட்டு அவர்களை அங்கு நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசில் தங்க வச்சு அங்கிருந்து அவர்களை இங்கே இதுவரைக்கும் இறக்க கண்டறியப்பட்டது 100க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பாங்க. ஆனால் கண்டறியப்பட்டவர் 52 பேர். அந்த 52 பேர்ட்டையும் நாங்கள் நேற்று நான் பேசினேன். அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் நேற்று நான் பேசியிருக்கிறேன். நேற்று ஃபுல்லாக பேசினேன். அவங்கள்ட்ட 52 பேரும் பேசினேன். சேஃபாக இருக்கிறேன். நாங்கள் அதே நேரத்தில் வான்வழியும் தரவழியும் மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அங்கே போக்குவரத்து இல்லாத காரணத்தால் எந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களை உடனே அழைத்து வருவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு தான் இன்றைக்கி காலையில் ஒரு 4 பேர் நம்ம இதில் இறங்கிட்டாங்க கோயம்புத்தூரில். அதே மாதிரி இன்று இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 பேரை இப்போது இங்கே கொண்டாந்துருக்கோம். மேலும் இந்த அவர்களை மீட்டெடுக்கும் பணி மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கண்ணினிமை போல் காத்து அவர்களை அங்கிருந்து கொண்டு வருவதற்கான முழு முயற்சியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த மாதிரியான சூழல், போர் பதற்றமான சூழல்களில் பெற்றோர்கள் பெரிய அச்சம் அடைவாங்க. மாணவர்கள் தைரியமாக இருந்தால் கூட பெற்றோர்கள் அச்சம் அடைவாங்க. இப்போ இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம அவங்க பாதுகாப்பாக வர்ற வரைக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய அந்த குழந்தைகளுக்கும் மாணவர்கள் என்ன சொல்லப்போம்? இப்போ சேஃப் பண்ண போகிறோம். அதாப்பட்டது முழுக்க மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுத்த பெருமுயற்சியால் தான் இப்போ இந்த மாணவ செல்வங்கள் வந்திருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்ன அப்படி என்பதை ஆய்ந்தறிந்து அவர்களை மீட்டு எடுப்பதற்கான பணிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் திட்டமிட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு தான் அங்கே ஒரு ஐஏஎஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி அரசுடைய குழுக்களும் அங்கே இருக்காங்க. அங்கேருந்து தங்கியிருந்து அந்த பணிகளை மேற்பார்வையிட்டு அவர்களை அழைத்து வருவது, அங்கிருந்து இங்கே அனுப்புவது, இங்கிருந்து அனுப்பப்பட்டவர் அவர்கள் இல்லம் கொண்டு பாதுகாப்பான முறையில் சேர்ப்பது அடுத்த பணியிலும் கண்ணின் இமை போல பார்த்து கொண்டிருக்கின்றார்கள்.